ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே 11th எக்கனாமிக்ஸ் 11 லெசன் 7 பார்த்தோம். அதில் ஏற்கனவே நம்ம எழுத்தறிவு விகிதம் வரைக்கும் பார்க்கல. எழுத்தறிவு விகிதம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எழுத்தறிவு விகிதம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதை எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4 ஒருவர் எனவும் பெண்களில் 12 ஒருவர் எனவும் அளவில் எழுத்தறிவு பெற்றிருந்தனர். 1951 பாருங்கள், 4 ஒருத்தர் தான், 12 பேரில் ஒருத்தர் தான் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. இது சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றவர் ஆவர். 2011 பார்த்தீங்கன்னா ஆண்கள் 82%, பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.04 ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகளையும் இலங்கையும் காட்டிலும் கூட மிகவும் குறைவு. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எழுத்தறிவு விகிதம் நல்லா அதிகமாக தான் இருக்குது. 2011ஆம் ஆண்டில் ஆண்கள் பார்த்திங்கன்னா 82%, பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 74.04% எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்குது. இது மற்ற நாடுகளையும் இலங்கையும் காட்டிலும் மிகவும் குறைவு. ஸோ குறைவுன்னு சொல்கிறாங்க, அதிகம் இல்லை, குறைவு. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இலங்கையை காட்டில் கூட நம்மளுடைய இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எழுத்தறிவு விகிதம் அட்டவணை கொடுத்துருக்காங்க. 1951 எழுத்தறிவு பெற்றவர்கள் 18.3, ஆண்கள் அதில் 27.2, பெண்கள் 8.9. அதே 2001 64.8 ஓவரால். அதில் ஆண்கள் 75.3, பெண்கள் 53.7. 2011 தான் நமக்கு கடைசியான தகவல் பார்த்திங்கன்னா 74.04. அதில் ஆண்கள் 82%, பெண்கள் 65.5%. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கேரளா 94%உடன் அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%, அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருந்தன. இதை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம், எந்த ஸ்டேட் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆர்டர்ஸ் கூட கேட்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கேரளா இருக்குது. கேரளா பார்த்திங்கன்னா 94%. அதுக்கு அடுத்தது மிசோரம் இருக்குது. அடுத்தபடியாக கோவா இருக்குது. ஃபஸ்ட்டு கேரளா, அதுக்கப்புறம் மிசோரம், அதுக்கப்புறம் கோவா. கேரளா, மிசோரம், கோவா. இமாச்சல பிரதேசம் 82.8, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4, தமிழ்நாடு 80.1. 2011 படி பீகார் மிக குறைவான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்குது. ஸோ கேரளாலாம் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் மிசோரம் இருக்குது. அதுக்கடுத்து கோவா. அடுத்த 4th ஒன்று யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது பாருங்கள். கேரளா 1, மிசோரம் 2, இமாச்சல பிரதேசம் 3, மகாராஷ்டிரா 4, சிக்கிம் 5, தமிழ்நாடு 6வது பிளேஸில் இருக்குது. ஸோ பீகார் பார்த்திங்கன்னா மிகவும் குறைந்த அளவு எழுத்தறிவு கொண்ட மாநிலமாக இருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 61.8% தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இயற்கை வளங்கள் பார்க்கலாம். இயற்கை வளம்னா என்ன? ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள். காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்களாகும். அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை வளங்கள் நம்ம நாட்டில் அதிகமாக இருந்தாலும் ஏழை மக்களும் அதிகமாக இருக்காங்க. இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்னாற்றல், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண் வளங்கள் ஆகியவற்றை அளிக்கின்றது. ஸோ இயற்கை வளங்களுடைய வகைகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பார்த்திங்கன்னா நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். எடுத்துக்காட்டு காடுகள், வனவிலங்கு, காற்று, கடல் வளங்கள், நீர் மின்னாற்றல், உயிரின தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி போன்றவை. புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் உருவாக்க முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவை. எடுத்துக்காட்டு படிம எரிபொருள்கள், அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இதெல்லாம்
புதுப்பிக்கிறதுக்கு முடியாது, இது புதுப்பிக்க இயலாத வளங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் மண் வளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண் வளம் இந்தியா வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. 32.8% நிலப்பரப்புடன் இந்தியா வந்து உலகளத்தில் வந்து 7வது பிளேஸில் இருக்குது நிலப்பரப்பில். இது உலக நிலப்பரப்பில் பர்சன்டேஜாக பார்த்திங்கன்னா 2.42%. இந்தியா நிலப்பரப்பில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கட்தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சமமானதாக இல்லை. பெரிய நாடு தான், ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நிலப்பரப்பு மனிதன் விகிதமும் சாதகமானதாக இல்லை. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் வேளாண் செய்பவர்கள், அதாவது 10 ஹெக்டேருக்கும் அதற்கு மேலும் குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் 1 ஹெக்டேருக்கும் அதற்கு குறைவாகவும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்றன. இது நிலம் துண்டாதலை காட்டுகிறது. வேளாண் புள்ளி விவரம் என்ன பண்ண, விவசாய நிலப்பரப்பில் வந்து 10 ஹெக்டாருக்கும் அதற்கு மேலும் இருக்கக்கூடியதும் குறைவான எண்ணிக்கையில் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர் 1 ஹெக்டேரும் அதற்கு குறைவாகவும் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கின்றனர். அதாவது குறைவான நிலப்பரப்பு வச்சுருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. இது வந்து எதை காட்டுதுன்னா நிலம் துண்டாடப்படுதலை காட்டுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வனவளம். வனவளத்தில் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69.09 மில்லியன் ஹெக்டேர். அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02. 69.09 மொத்த நிலப்பரப்பில் 21.02 ஆகும். இதில் 8.35 மில்லியன் ஹெக்டர் அடர்ந்த காடுகள், 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகள். இப்போ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 21.02 இருக்குல்லையும், அதில் எத்தனை ஹெக்டேர் வந்து இதில் 8.35 மில்லியன் வந்து ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்தவெளி காடுகளாக இருக்குது. பாருங்கள், அடர்ந்த காடுகள், ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் பரந்தவெளி காடுகள் 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் 8.35 மில்லியன் வந்து ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள், அதுக்கப்புறம் பரந்தவெளி காடுகள் பார்த்திங்கன்னா 28.84. என்னென்ன முக்கியமான கனிம வளங்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் இரும்புத்தாது ஃபஸ்ட்டு வந்துன்னு பார்த்திங்கன்னா இரும்புத்தாது. இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஹேமடைட் இரும்புத்தாது 14,609 மில்லியன் டன். ஹேமடைட் வந்து ரொம்ப ஒரு அதிகமாக காணப்படுகிறது. உயர்தரமான இரும்புத்தாது அதிகமாக இருக்கிறது. மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் நம்ம நாட்டில் இருப்பு உள்ளது. ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா, இதெல்லாம் வந்து ஹேமடைட் தாது அதிகமாக இருக்குது. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அது மேக்னடைட். 2 வகையான இரும்பு தாதுகள் இருக்குது. ஒன்று ஹேமடைட், மேக்னடைடு. ஹேமடைட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா. அதே மேக்னடைட் வந்து கர்நாடகாவிலும் மேற்கு கடற்கரையிலும் அதிகமாக கிடைக்கிறது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் சில இடங்களில் இரும்பு தாது காணப்படுகிறது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் இங்கேயும் வந்து இரும்பு தாது காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும். பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள் நிலக்கரி முக்கியமானது. சீனாவுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் உள்ளது. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் உள்ளது. எதுக்குன்னு அடுத்தது பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்து. ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து நிலக்கரி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி இதெல்லாம் வந்து முக்கியமாக நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடங்கள்.
வங்காளம் ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களில் அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அலுமினிய தாது பாக்சைட். பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. எது வந்து அலுமினியத்தை தயாரிக்க முக்கியமான தாதுவாக இருக்குன்னா பாக்சைடு. ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களும் அதிக அளவு, ஒரிசாவிலையும் கிழக்கு கடற்கரையிலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் அதிகமாக வந்து பாக்சைடு கிடைக்குது. மைக்கா. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம், வெப்பத்தை தடுக்கக்கூடிய கனிமம். அறுதி மின் கடத்தி, மின்சாரத்தை கடத்தாது. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தான் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ளது. பாருங்கள், இந்தியா 60% பங்குடன் உற்பத்தியில் மைக்கா உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றிருக்கு. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்டு, பீகார் ஆகிய மாநிலங்கள் கிடைக்கிறது. இது மீது மின் கருவிகள் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா அறுதிர் கடத்தின்னு பார்த்தோம், மின்சாரத்தை கடத்தாதுன்னு பார்த்தோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மின் கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்டு, பீகார், ராஜஸ்தான். ஆந்திரா, ஜார்க்கண்டு, பீகார், ராஜஸ்தான். சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. சிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மார்ன் அஸ்ஸாமின் அநேக இடங்கள், காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர் மற்றும் கலோல் குஜராத்தின் அநேக இடங்கள் ஆகியவை முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ளன. தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. 3 முக்கிய தங்க சுரங்க பகுதிகள் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கத்திலும், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும் 2 கர்நாடகாவில் உள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் அனந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்குது. ஓரளவு தான் கிடைக்குது, ரொம்பலாம் இல்லை. கோலார் தங்க வயல், அதுக்கப்புறம் வந்து ரெய்ச்சூரில் அட்டி தங்க வயல், அதுக்கப்புறம் அனந்த்பூர் மாவட்டத்தில் வந்து ராம்கிரி தங்க வயல். வைரம். UNECE யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதியின் படுகைகளிலும் கிடைக்கிறது. புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம், ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவின் நியூபடா, பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவின் நாராயணபேட், மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகத்தின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்களாகும். ஸோ இதெல்லாம் வந்து வைரம் கிடைக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கட்டமைப்பு வசதிகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.